சுவையும் சிற்பியமும்ல தூதுவளை ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தூதுவளை தழையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த ரசம் வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. 2-3 டைம்ஸ் தூதுவளை ரசம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே சரியாயிருங்க. இந்த இலையோட பேக் சைடில் லைட்டாக முள் இருக்குங்க. அதை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரசம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக தூதுவளை தழை, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேங்க. காரத்திற்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ மிளகு வேணுமோ எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டுங்க, 1 வரமிளகாய், கறிவேப்பிலை 1 கொத்துங்க, 1 தக்காளி, லெமன் சைஸ் புளிங்க, வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க. தக்காளியும் புளியும் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வாஷ் பண்ண தூதுவளை தழையை போட்டு நல்லா வதக்கணுங்க. அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மெதுவாக வணக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் வணக்கணுங்க. இப்போ பாருங்கள், தலை நல்லா சுருங்கி வதங்கி வந்திருக்குங்க. இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டீங்க அப்படின்னா பச்சை வாசனையெல்லாம் போயிருங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சம் தாளிப்புக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்ச வெங்காயத்தை இதில் போட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க. அந்த வெங்காயமும் தலையும் நல்லா வதங்கி வந்துடணுங்க. வெங்காயமும் தலையும் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரியே நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரசம் நல்லா வாசனையாக இருக்குங்க. அப்புறம் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, 1 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விடுங்க. அதுக்கப்புறம் தூதுவளை தழை, கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றுங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தேவையான அளவு உப்புங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ரசம் அப்படியே மெதுவாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போவே கமகமன்னு ரசம் நல்லா மணக்குதுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தக்காளியும் புளியும் தண்ணியில் ஊற வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றுங்க. ரசம் லேசாக கொதி விட ஆரம்பிச்சிருக்குங்க. நல்லா நுரக்கட்டி கொதிக்கணுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் லேசாக பெருங்காயத்தூள் தூவி இறக்கி வச்சிங்கன்னா கமகம தூதுவளை ரசம் ரெடிங்க.